அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தமிழ் டிவி சேனல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யார் பேர் போன ஆங்கர்ஸ் அப்படின்னு நீங்கள் தேடுனீங்கன்னா ஒரு 3-4 பேர் வந்து வருவாங்க. அதில் முக்கியமாக பெண்களில் விஜய் டிவியில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச ஒருத்தர் டிடி அப்படிங்கிற திவ்யதர்ஷினி அப்படிங்கிற ஒரு பெண்மணி. இவங்களை யாருமே மறந்துருக்க முடியாது. இப்போ வரைக்குமே அவங்க வந்து அவங்களுடைய அந்த விஜே அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சீனியர், இப்போ டிடி வந்து விஜய் டிவியினுடைய ஒரு சீனியர் ஆங்கர். அதே மாதிரி விஜய் டிவிலேயே ஒரு சீனியர் ஆங்கராக இதற்கு முன்னாடி இருந்தவங்க அர்ச்சனா. பிக் பாஸ் சீசன் 5க்கு வந்த பிறகு 5 or 4 பிக் பாஸ் சீசன் 4ல் வந்து அர்ச்சனா அவர்கள் கலந்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் டிவிக்கும் அவங்களுக்கும் ஒரு கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறமா விஜய் டிவியில் ஒரு சில ஷோஸ் எல்லாமே வந்தாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்களும் காணாமல் போய் இப்போ ஜீ தமிழில் இந்த சரிகமப்பாவில் வந்து ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க தான் இப்போ இங்கே விஜய் டிவியில் எப்படி சூப்பர் சிங்கர், ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அப்படின்னா ஒன்று மாக்காப்பா பிரியங்கான்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சோ, அங்கே ஜீ தமிழில் அர்ச்சனா அவர்கள் தான் சரிகமப்பா இது வரைக்கும் அந்த சீசன் எல்லாத்துலேயுமே அவங்க தான் ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் விஜய் டிவியினுடைய பிரியங்கா. இந்த ஃபீமேல் ஆங்கர்ஸில் இந்த 3 பேர் தான் மக்கள் மத்தியில் ரொம்பவே பெயர் போன ஆட்கள். 90s காலகட்டத்தில் இருந்து டிடியை வந்து எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே பரிச்சயமான ஒரு நபர். நம்ம சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்துலாம் ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு ஆள் அவங்க, சரிங்களா. விஜய் டிவியில் ஒரு பயங்கரமான ஒரு ஆங்கராக இருந்தவங்க பிரியங்காவின் வருகைக்கு அப்புறமா தான் எல்லாமே மாறுது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில் டிடி, அர்ச்சனா அண்ட் பிரியங்கா இந்த 3 பேருமே அங்கே கெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல டிடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், இப்போ பல பேருக்கு பிரியங்காவை பிடிக்கிறது இல்லை இல்லையா. ஸோ பிரியங்கா அண்ட் மணிமேகலையுடைய ஆதரவாளர்கள் நம்ம டிடி அவர்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்டை அவங்களுக்கு சாதகமாக போட்டு பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரியங்காவை. அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி டிடி அவர்கள் ஏன் விஜய் டிவியில் இருந்து விலகி போனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் டிடி அவர்களுக்கு பல ஷோஸ் வந்து கிடைச்சது. நிறைய ஷோஸ் வந்து எடுத்து காஃபி வித் டிடி அப்படிங்கிற வரைக்கும் பல பிரபலங்களை வந்து பேட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ டிடியினுடைய ஒரு ஆங்கரிங் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப யதார்த்தமான பேச்சுகள் இருக்கும். அவங்கள பார்த்து பல பேர் வந்து அந்த ஃபீல்டுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் பிரியங்கா. அது பிரியங்கா பல இடங்களில் சொல்லியும் இருக்காங்க. ஸோ டிடி அவர்கள் நல்லா தான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை. அவங்களால ரொம்ப நேரத்துக்கு வந்து நின்றுட்டு ஆங்கரிங் பண்ண முடியலை. அவங்களுக்கு அந்த தசை வலு இழப்பு அப்படிங்கிற மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாமே வருது. அவங்களால நிற்க முடியாமல் போயிடுச்சு. சமீபத்தில் கூட வந்து வீல் சேர் யூஸ் பண்ணுற அளவுக்கு டிடி அவர்கள் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் தான் பிரியங்கா என்ட்ரி கொடுக்குறாங்க விஜய் டிவியில். ஸோ டிடி கிட்ட இருக்கக்கூடிய ஷோஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக யார்கிட்ட போகுதுன்னா பிரியங்கா அவர்கள்கிட்ட போகுது. காரணம் என்னன்னா, டிடியால் ரொம்ப நேரத்துக்கு நின்று வேலை செய்ய முடியாது. ஆனால் டிடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உட்காந்து நான் ஆங்கரிங் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டும் கூட பிரியங்காவுடைய வளர்ச்சி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. பிரியங்கா நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, பழைய ஆளாக இருக்கக்கூடிய டிடியை வந்து கழட்டி விடுறதுக்கு சேனல் வந்து பிளான் பண்ணிருச்சு. அதனால் அவங்க கேட்டும் கூட அந்த ஏற்பாடுகள் எதுவுமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. ஸோ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களால வந்து அந்த சேனலில் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா உட்காந்து ஆங்கரிங் பண்ணுறதுக்கான எந்த சோர்ஸுமே அவங்களுக்கு செய்து தரப்படலை. டிடி அவர்களே வந்து விஜய் டிவி விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. யாருனால? பிரியங்காவுடைய வருகைக்கு அப்புறமா இது நடக்குது. சேனலுடைய தப்பு தான் இது. இதில் வந்து நம்ம பிரியங்காவை அந்த காலகட்டத்தில் நம்மளால் குறை சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு, அதுக்கு வருவோம். இது நடக்குதா? ஸோ டிடி அவர்கள் வெளியில் போகிறாங்க. அர்ச்சனா அவர்களுக்கும் இதே நிலைமை தான். சீசன் 4ல் அர்ச்சனா வந்து பிக் பாஸில் கலந்துக்கிட்ட பிறகு அர்ச்சனாவுக்கு 2-3 ஷோஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டது. கலக்கப்போது யாரெல்லாம் ஜட்ஜாலாம் உட்கார்ந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஷோஸ் வந்து அர்ச்சனாவுக்கு வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அர்ச்சனா கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. காரணம், அர்ச்சனாவும் ஒரு திறமை வாய்ந்த ஒரு சீனியர் ஆங்கர். ஸோ அவங்க இந்த விஜய் டிவியில் இருக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிரியங்காவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. புரியுதுங்களா? ஸோ அர்ச்சனாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிரியங்காவோட ஜாஸ்தி. ஸோ அவங்க எங்கே இதை பறிச்சிட போகிறாங்க, பிரியங்கா டம்மி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கும்பல் என்ன பண்ணுது, அர்ச்சனா அவர்கள்கிட்ட வந்து ஷோஸை வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி அவங்களுடைய யூடியூப் சேனலில் பேசிலாமல் இருக்காங்க. ஸோ ஷோஸ் கம்மியாகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ
எல்லாருமே மணிமேகலை மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி யூடியூப் சேனலில் வந்து சம்பாரித்து ஒரு வீடு வாங்குறது கிடையாது. அது வந்து எல்லாருக்கும் அமையிறது கிடையாது. ஸோ அவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து எதுவுமே மீட் பண்ண முடியல அர்ச்சனாவால். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் டிவி விட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே ஜீ தமிழ், அவங்க ஏற்கனவே ஜீ தமிழில் பண்ணிட்டு இருந்தாங்க, அதே வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கவும் ஜீ தமிழில் அர்ச்சனாவை கொண்டாடுறாங்க. இங்கே எப்படி விஜய் டிவியில் பிரியங்காவை கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி அங்கே அர்ச்சனா வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அர்ச்சனா அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓகே, அவங்களுடைய லைஃப் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மீட்டிங்கில், இந்த ஒரு நிகழ்ச்சியில் 3 பேரும் பேசும்பொழுது டிடி வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பிரியங்காவை பாராட்டி தான் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிரியங்கா கிட்டே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவள் அடித்து மேலே ஏறி வருவா. அது வந்து அவங்க எப்படி ஒரு ரெஃபரன்ஸில் சொல்கிறாங்கன்னா, மலையாளத்தில் ஒரு படத்தில் ஒரு டைலாக் இருக்குது, அடித்து மேலே ஏறி வாடா அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குது. அதை பிரியங்கா தன்னுடைய கெரியரில் பண்ணியிருக்கா. எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அங்கே வந்து அடித்து மேலே ஏறி வந்து அவன் இன்னமும் உயர போய்கிட்டே இருக்கா. அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போது நீங்கள் வந்து விஜய் டிவியில் ரொம்ப காலமாக இருந்தீங்க, உங்களுக்கு அப்புறமா பிரியங்கா அவர்கள் வந்து வளரும் பொழுது அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் கம்மியாகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது தான் டிடி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுதான் இப்போ பலரும் பேசக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். அதாவது ஒருத்தவங்க வளர்ந்து வராங்க அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப காலமாக விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டோம். ரொம்ப காலமாக நம்ம ஒர்க் பண்ணதுனால இன்னொருத்தவங்க வளர்ந்து வராங்க அப்படின்னும் போது நம்மளை விட ஜூனியராக இருக்கிறவங்களுக்கு நம்ம வழிவிடணும். நம்ம வழிவிட்டால் தான் அவனுடைய திறமை என்ன அப்படிங்கிறத அவனால் காட்ட முடியும். ஸோ நான் எப்பயுமே அப்படி தான் இருந்திருக்கேன். என் கூட ஒருத்தவங்க ஏறி வராங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுக்கான வழியை நான் விட்டுருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் இப்போது பிரியங்காவுக்கு இப்படிப்பட்ட ஒரு உயரம் வந்து சேனலில் கிடச்சிருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது இவங்க கேட்டதுனால அவங்க அப்படி சொல்லிட்டாங்களா? இப்போது இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் அதுவே வந்து ஒரு டாக்காக போயிடுச்சு. டிடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனிச்சோன்னா, ஒருத்தவங்க வளர்ந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வழி விடணும். பிரியங்கா எப்பயுமே அடித்து ஏறி வருவா. இது ரெண்டுமே சேர்த்து வச்சு வளர்கிற ஒரு ஆங்கரை பிரியங்கா எப்பயுமே அடித்து மேலே ஏறி வந்துடுவா. அவங்கள வளர விட மாட்டா. தன்னை விட ஜூனியராக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வழி விட மாட்டாங்க. நான் வழி விட்டதுனால தான் பிரியங்கா இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி டிடி சொன்னதாக இப்போ பலரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்டைரக்டாக டிடி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் அப்படி தான், நான் எப்பயுமே இன்னொருத்தவங்களுக்கு வழி விட்டு தான் பழக்கம், நான் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலான ஆட்டிடியூட் என்கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி டிடி தன்னை பற்றின விஷயங்கள் சொல்லும்போது இது இன்டைரக்டாக யாரை குத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்காவை குத்துது. ஆமாம், கரெக்டு தானே. இது வரைக்குமே வந்து எந்த ஒரு ஆங்கரும் பிரியங்காவை தாண்டி, இப்போ டிடி அவர்களுக்கு பிறகு அர்ச்சனா, டிடி அவங்க பிறகு வந்து பிரியங்கா அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் அங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற மாதிரி பிரியங்காவுக்கு பிறகு விஜய் டிவியில் யார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஜாக்லின் இருந்தாங்க, ஜாக்லின் கொஞ்ச காலம் தான் இருந்தாங்க, அவங்களையும் வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. மணிமேகலை ட்ரை பண்ணும்போதே மணிமேகலையை வந்து பார்சல் கட்டி வெளியில் அனுப்பிட்டாங்க. மணிமேகலைக்கு என்ன பிரச்சனை? சேம் இதே தான் பிரச்சனை. குக் வித் கோமாளி ஷோவில் கோமாளியாக இருந்து 4 சீசன்கள் ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆங்கராக ப்ரொமோஷன் ஆகுது. அந்த ப்ரொமோட் செய்யப்பட்ட ஆங்கராக அவங்க வேலை செய்யும்போது உள்ள புகுந்து பயங்கரமான குடைச்சலை கொடுக்குறாங்க பிரியங்கா. இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்ற பேரில் உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு மணிமேகலையை கொண்டு வர போய் தான் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து சண்டே ஆகுது, வாக்குவாதங்கள் நிறையா வருது, வார்த்தைகள் நிறையா வந்து விட்டுக்கிறாங்க. மணிமேகலை கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நான் வந்து ஷோக்கு வருவேன் அப்படின்னு பிரியங்கா சொல்ல, என்னால் மன்னிப்பு கேட்கலாம் முடியாது அப்படின்னு மணிமேகலை சொல்ல, அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் டீம் வந்து நீங்கள் பிரியங்காவை அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் உனக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படிப்பட்ட வாய்ப்பே எனக்கு தேவையில்லை அப்படின்னு என்னுடைய சுயமரியாதை தான் எனக்கு எல்லாத்த விடவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி மணிமேகலை சேனலை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஸோ இப்போ போனவங்க அவங்க வந்து வீடு வாங்கினது இப்போ எல்லாம் அதெல்லாமே நம்ம பேசியிருக்கோம். அண்ட் தன்னுடைய பழைய காரை வந்து வித்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வருது. அது ரொம்பவும் ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் சாப்டர். ஸோ இப்படி தான் பிரச்சனை போச்சு இல்லையா? ஸோ இதுக்கு பிரியங்கா அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான காரணம், மற்றவங்க வளராமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு டிடி வந்து டைரெக்டாக பிரியங்காவை பேரை சொல்லலை. ஆனால் அவங்கள பற்றி சொன்ன விஷயங்கள் பிரியங்காவை இப்போ ஒரு பேசு பொருளாக மாற்றிருக்கு. இந்த ரிட்டர்னில் இப்போ டிடி இந்த மாதிரி பேசிட்டாங்க இல்லையா, ரிட்டர்னில் பிரியங்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இந்த சேனலுக்கு விஜய் டிவிக்கு வரும்போது நான் டிடி அக்காவை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ
டிடி அக்கா அண்ட் அர்ச்சனா அக்கா இவங்க 2 பேரை பார்க்கும்போது எனக்கு வந்து பிரமிப்பாக இருக்கும். அதே சமயம் பயமாக இருக்கும். அவங்க கிட்ட பேசுறதுக்கு பயமாக இருக்கும். நம்ம என்ன பேசுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். நாங்கள் எல்லாரும் கேரளாவுக்கு ஒரு ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போ நாங்கள் 3 பேருமே ஒரே கலரில் கோல்டன் கலரில் saree கட்டியிருந்தோம். இவங்க கூட நான் வந்து ஸ்டேஜில் நிற்கிறேன். அப்போ எனக்கு அழுகையே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எமோஷனல் ஆகிருக்காங்க. அண்ட் டிடி அவர்கள் வந்து பிரியங்காவை பற்றி பெருமையாக சில விஷயங்கள் பேசியிருந்தாங்களே, அடித்து மேலே வருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கூட வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க பிரியங்கா. அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்போ டிடி சொன்ன விஷயங்கள் வெளியில் பிரியங்காவுடைய ஹேட்டர்ஸ், மணிமேகலனுடைய சப்போர்ட்டர்ஸ் ஒரு விஷயமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் கருத்துமே சில இடங்களில் இதுவாக தான் இருக்குது. ஒருத்தவங்க வளர்ந்து வராங்க அப்படின்னும் போது மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்களுக்கு இடம் கொடுத்தா தான் அவங்களும் வளர முடியும். எங்கே நம்மளை விட அவங்க போயிட போகிறாங்களோ அப்படின்னு வந்து டிடி நினச்சிருந்தா பிரியங்கான்ற ஒரு பர்சன் விஜய் டிவிக்கு வந்திருக்க முடியாது. அவன் ஏதோ யார் செஞ்ச புண்ணியமோ, பிரியங்காவுடைய புண்ணியம் தான் நினைக்கிறேன் டிடி அவர்களுக்கு உடம்புல அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இல்லைன்னா டிடி அவர்களை தாண்டி விஜய் டிவிக்கு ஒரு ஆங்கர் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய இடத்துக்கு ஒருத்தரால் வந்திருக்க முடியாது. அது வந்து ஒரு கெட்ட நேரமாக தான் இருக்குது. ஸோ அப்படி அமைஞ்சிருச்சு. பிரியங்காவுக்கு அப்புறமா யாருமே வளர விடாமல் பிரியங்கா பார்த்துக்கிறாங்க, நல்ல விதமாக அது வந்து பார்த்துக்கிறாங்க. அதை நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து விஜய் டிவி பற்றின ஒரு டாக்காக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அந்த ஸ்டாண்ட் தான் எடுக்கிறேன். ஸோ பிரியங்கா வந்து எப்பயுமே தன்னுடைய வளர்ச்சியில் கவனமாக இருப்பாங்க. அது தப்பு கிடையாது. நம்ம வளரணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. அதே சமயம் என்னை தவிர யாருமே வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதை டிடி அவர்களுக்கும் தெரியுது, அவங்களால பேச முடியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற என்டர்டைனிங் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.